ஹாய் ஹலோ வணக்கம். இதுவும் அந்த ஒரு புரிதலுக்கான வீடியோ தான். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா இல்லாமல் யாருமே இல்லைன்னு வேறு சொல்லலாம். அது மாதிரி நம்மளை சார்ந்த நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் வந்து தொடரும். எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து விஸ்பர், அப்புறம் வந்து நீ வந்து மேலா ஃபீமேலான்னு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. 2மே அருவருக்கத்தக்க கொஷின் தான். அந்த கொஷினை என்னால் கடந்துட்டு போக முடியும். நான் ஏன் கடந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி கீழ்த்தனமான கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க சரௌண்டிங்லேயும் இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலிலையும் எக்கச்சக்கமான பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கொஷின்லாம் கேட்டால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கறதுக்காகத்தான் நான் அப்படி கொடுத்தனே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தணும், யாரும் தப்பான வழியில் போகணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். நிறைய பேர் பேட் கமெண்ட் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து என்ன செஞ்சிருக்கு, சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையான எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலுமே அதுக்கு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு பதில் சொல்லிட்டு நம்மளுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு மன தைரியம் வரணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேனே தவிர உங்களோட குழந்தைங்களெல்லாம் கெடுக்கிறதுலாம் என்னோட நோக்கம் கிடையாது. குழந்தைங்களுக்கு கையில் மொபைல் கொடுக்காதீங்க.